ஸ்டிஃபாக வர அளவுக்கு அடிச்சுக்கிறேங்க, சேர்த்துக்கிறேங்க. போட்டு நம்ம வந்து ஊற்றிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தாங்க. வாங்க, நம்ம ரொம்ப சுலபமாக செய்கிற பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் கேக்குக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் கரெக்டான அளவு சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம செய்யலாம். பாருங்கள், நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் சல்லடை வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடியே மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 2 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எந்த கப்பில் எடுத்துருக்கணும் அதே கப்பில் தான் அளந்திருக்கேன். இதில் 2 கப் எடுத்திருக்கேன். இது 250 கிராம். இது நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடருங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. பாருங்க, நான் இந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் சால்ட் உப்பு. நம்ம ஜெலிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்படியே கலந்து விட்டிங்கனாலே நல்லா வந்து எல்லாம் கலந்து கீழே ஜெலிச்சிடலாம். நம்ம ஜெலிக்கிறது எதுக்குன்னா, இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக உருண்டையாக இருந்துச்சு நம்ம கேக்கு நல்லா வராதுங்க. அதுக்காக தான். இப்போ பாருங்கள் எதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து கெட்டி கெட்டியாக உருண்டை போகாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுக்காக தான் நம்ம ஜெலிச்சுக்கிறோம். பாருங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. நம்ம வந்து 2 கப் சர்க்கரைங்க. இப்போ நான் 2 கப் சர்க்கரை சேர்த்துட்டேன். 1 கப் பால் சேர்த்துக்கலாங்க. 1 கப் பால் சேர்த்துக்கலாங்க. நான் காய்ச்சி ஆறின பால் தாங்க 1 கப் எடுத்திருக்கேன். நான் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன் உருக்கிட்டு. நீங்க வேணா எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/2 கப் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், நம்ம வீட்டில் செய்யறதுக்காகவே நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா, அதனால அந்த வெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயும் நான் எப்படி வெண்ணெய் எடுத்திருக்கேன் அதே மாதிரி 1/2 கப் நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. பாருங்க, 3 முட்டை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் தாங்க சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சுங்க. நான் வந்து விஸ்க் வச்சு தான் வந்து கலந்துக்க போகிறேன். பீட்ரு வச்சு நான் கலக்கலை. உங்ககிட்ட பீட்ரு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட கலந்துக்குங்க. நான் நல்லா கலந்துடலாங்க. நல்லா கலந்துட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, நம்ம கேக்குக்குரிய பேட்டர் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து கேக்கு ட்ரேல வந்து பட்டர் ஷீட் போட்டு நம்ம வந்து ஊற்றிடலாம். இப்போ நான் அவனில் வந்து பேக் பண்ண போகிறேங்க. அதுக்கு நம்ம வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து 230 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேன். இப்போ 230 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நமக்கு வந்து டைம் வச்சுருக்கேன். 10 நிமிஷத்தில் ஆஃப் ஆனோடனே நம்ம உள்ளே வந்து ட்ரேயில் கேக் பேட்டரோட உள்ளே வைக்கலாம். இப்போ நான் பேக் பண்ணுற ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டேங்க. இப்போ நம்ம இதில் 3/4 அளவு மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் பேட்டரை, இல்லைன்னா மேலே பொங்கி வந்துடும். பாருங்க, மடிப்பா விடுவது பார்த்தீங்களா? இப்போ நம்மளுடைய பேட்டர் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம டேப் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா டேப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பபிள்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாம் கரெக்டாக நமக்கு ஈவனாக ஆகிடும். கேக் வந்து அந்த ஒரு இதில் வச்சுட்டேன், கேக்கு ட்ரேயில். இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்த மாவில் நான் இந்த சின்ன வந்து ஃப்ளவர் கேக்கு ட்ரேயில் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. பாருங்க, நம்ம 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. செம்ம சூடாக இருக்கு. நம்ம எடுத்து உள்ள வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பெரிய கேக் வச்சிடலாம். நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்யறதுக்கு இது எக்ஸ்ட்ரா இருந்த பேட்டரில் நான் ஒரு சின்ன ட்ரேயை வச்சிருக்கேன். க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்க, ஆஃப் ஆயிடுச்சு 10 நிமிஷம். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாங்க. நான் எவ்வளோ வச்சிருக்கேன்னா 230 டிகிரி செல்சியஸ் தான் வச்சிருக்கேன். 1/2 hour வச்சுக்கலாம்.
பாருங்க நான் ½ அன் ஹவர் வச்சிருக்கேங்க. ½ அன் ஹவர் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நீங்க ரெடி பண்ணிட்டு குக்கரை வந்து ஹீட் பண்ணிட்டு நம்ம உப்பு போட்டு செய்வோம் பார்த்தீங்களா குக்கர்ல, சேம் அதே மாதிரி தான். நீங்க இதுல உங்ககிட்ட வந்து அவன் இல்ல அப்படின்னா நீங்க குக்கர்ல கூட ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்லயும் ½ அன் ஹவர் இல்லைன்னா 40 நிமிஷம் வரும் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கேன், வேணா நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க. அந்த மாதிரி நீங்க குக்கர்ல வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து டூத் பிக் விட்டு பார்த்தேன், வெந்துருச்சு, ஒட்டாம வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஆறட்டுங்க. ஆறின பிறகு நம்ம கட் பண்ணலாம். பாருங்க நம்ம கேக் வந்து ரொம்ப சூப்பரா பேக் ஆகி வந்துருச்சு. நான் வந்து நல்லா வந்து மேலே மட்டும் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஐஸ் கேக் ரெடி பண்ண போறோங்க. அதனால இது மேலே வந்து இருக்கிறத நம்ம கட் பண்ணிடுவோம். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம கட் பண்ண போறோம். நம்ம மொத்தமா 4 லேயர் வரும். பாருங்க நம்ம ஃப்ளவர் கேக் கூட ரொம்ப பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சூப்பரா கேக் ரெடி ஆயிடுச்சு. ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம கேக் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பிளேட்டுக்கு மாத்திடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சைடெல்லாம் எடுத்து விட்டுக்கலாங்க. சைடெல்லாம் மெதுவாக எடுத்துட்டு நம்ம திருப்பலாம். நம்மளுடைய சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ளவர் மாடல்ல இருந்த கேக் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து அந்த கேக் ரெடி பண்ணியாச்சு. வாங்க நம்ம பார்ப்போம். பாருங்க நம்மளுடைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ல மேல வந்து கொஞ்சம் உப்பி வந்தது, அதனால அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து விப்பிங் கிரீம் ரெடி பண்ணிட்டு மேலே டெக்கரேட் பண்ணிடலாங்க. பாருங்க நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு பாக்கெட் விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். அதோட சுகர் பவுடர் வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு நம்ம வந்து சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்க கேக்கு எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க கேக்கு. சரி நம்ம வந்து டக்குன்னு அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்க நான் நல்லா ஸ்டிஃபா வர அளவுக்கு அடிச்சுக்கிறேங்க. விப்பிங் க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து பேக்கெட்டாகவும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். நான் வந்து ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். ஆன்லைனில் வந்து பேக்கெட் பவுடராகவே இருக்கும். அந்த மாதிரி நான் வாங்கினேன். நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் நிறையா இருக்கும் கம்பெனி. நான் வந்து வாங்கி 1 வருஷம் இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு டேட் இருக்குது. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு எனக்கு டேட் இருக்கனால நான் அதை தான் ரெடி பண்ணுறேன். அதை வந்து கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நான் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. இப்போ நம்ம வந்து கேக் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாங்க. மேலே வந்து நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம். நம்ம நான் கட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் கட் பண்ண வேணான்ட்டாங்க இவங்க 2 பேரும். வேண்டாமா கட் பண்ணாமே செஞ்சிடலான்னாங்க. அதனால் நான் கட் பண்ணாமல் தான் செய்கிறேன். நீங்கள் வேணால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்குங்க. ஏன்னா ஜாம் இருந்துச்சுன்னா நமக்கு சௌரியமாக இருக்கும். ஜாம் இல்லாதனால நான் வந்து கட் பண்ணலை. இல்லைன்னா ஜாம் வந்து அதில் சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது நல்லா இருக்குங்க. இப்போ நான் இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்ம வந்து க்ரீம் சேர்த்துட்டு விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு நான் வந்து ஃபோர்க் வச்சு இங்கெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ கொக்கோ பவுட்ரு சேர்த்து நம்ம வந்து திருப்பி விப்பிங் க்ரீம் அடித்து மேலே வந்து சாக்லேட்டில் வந்து டிசைன் பண்ணலாங்க. மெல்ட் ஆகுது. நான் அதுக்குள்ளே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேங்க. நான் வந்து ஒரு ½ ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேங்க. அடிச்சிடலாம் நம்ம.
ஜில்லுன்னு இருந்தால் மட்டும்தாங்க நமக்கு அடிக்கிறதுக்கு விப்பிங் க்ரீம் ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக வரும், இல்லைனா வராது. இல்லைனா நீங்கள் திருப்பி ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வச்சுட்டு நீங்கள் ஜில்னஸ் ஆன பிறகு நீங்கள் திருப்பி வந்து அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிஃபாக வரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துட்டு செய்யுங்க. நமக்கு வந்து ஹீட் இருந்துச்சுனாலும் வராது. அதனால் கீழே வந்து ஐஸ் க்யூப் போட்டுட்டு தான் நான் வந்து அடிச்சிருக்கேன். ஐஸ் க்யூப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே. இல்லைனா நீங்கள் இதை செய்யும்போது வந்து கூலிங் போயிடுச்சு, ஜில்னஸ் போயிடுச்சுன்னா நம்மளுடைய விப்பிங் க்ரீம் நல்லாவே வராது. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச டிசைனை நான் வந்து சிம்பிள் டிசைன் தான் நான் வந்து போடுறேன். நல்லா டிசைன் தெரிஞ்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து பழகிட்டால் நல்லா போடலாம். நான் இப்போ தான் செய்கிறனால நான் வந்து இப்படி தாங்க டிசைன் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான டிசைன் தான் போட்டிருக்கேன். சாக்லேட் ஃப்ளேவர் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் நான் வெண்ணிலா ஃப்ளேவரும் சாக்லேட் ஃப்ளேவரும் சேர்த்து தான் டிசைன் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும்போது கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கூட நமக்கு எசன்ஸ் இருக்குங்க. அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெண்ணிலா ஒயிட் அண்ட் ஸ்ட்ராபெரி பிங்க் கலரை சேர்த்துட்டு நம்ம வந்து விப்பிங் க்ரீம் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ மேலே வந்து டெக்கரேட்டுக்கு நான் வந்து செரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். செரி கிடைக்கலன்னா ஃப்ரூட்டி டூட்டி இல்லைனா ஜேம்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் போன தடவை செஞ்ச கேக்கில் எனக்கு செரி கிடைக்கல, அதனால் நான் வந்து ஜேம்ஸ் மிட்டாய் வச்சு தான் ரெடி பண்ணேன். உங்கள் குட்டீஸ்க்கு என்ன பிடிக்குமோ நம்ம அட்ராக்ஷனாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாங்க. நம்ம பண்ணுறது தான். நம்ம சாப்பிடும்போது என்ன ஒரு ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஐஸ் கேக் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ சாக்லேட்டை வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். ஏன்னா இவங்களுக்குலாம் சாக்லேட் போட்டு வேணுமா, அதனால் நம்ம மேலே வச்சு திருவிக்கலாங்க. ஏன்னா மெல்ட் ஆகுதுன்னு நான் வந்து ரூமுக்கு வந்தாச்சு ஜில்னஸ்க்காக. முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ள. இவங்களுக்கு வந்து சாக்லேட் வேணுமாங்க, அதனால இப்போ பாருங்க நம்ம சூப்பரான ஐஸ் கேக் ரெடி பண்ணியாச்சு. அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். கிறிஸ்மஸ் இல்லைனா நியூ இயருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். விப்பிங் க்ரீம் பவுடர் தான் நான் வந்து வாங்கிட்டு அதை பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் வந்து பீட் பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு வரும். அதோட சக்கரை வந்து பொடி பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதனால் ரொம்ப சூப்பரான ஐஸ் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. கட் பண்ணிவிடுவோமா? கட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? டேரனே கட் பண்ணட்டுங்க. நம்ம வீட்டில் சின்ன பையன் வந்து அவன் தான் வெட்டணும், நான் என்ன வெட்டணும். நான் செஞ்சதை பசங்க சாப்பிட்றதுக்காக தான் உண்மையாகவே செஞ்சேன். இன்னைக்கு அவங்க வந்து நீங்கள் கேக் செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால நான் இன்னைக்கு வந்து ஐஸ் கேக் ரெடி பண்ணேன். சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம் தாங்க. வாங்க, நம்ம டேரன் தான் வெட்ட போகலாம். வா, ஏதா நம்ம வீட்டில் யார் சின்ன பையனா டேரன் தான், அதனால டேரன் தான் வெட்ட போகிறான். டேரன் வா. எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். புது வருஷத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் புது வருஷம் ரொம்ப சந்தோஷமா வரணும்னு நாங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இந்த மாசத்தோடயே கடைசி எண்டு வந்திருக்கோம். டிசம்பர் மாசத்து கடைசி மாசம் வந்திருக்கோம். அதான் டிசம்பர் எண்டு கிடையாது, டிசம்பர் மாசம் வந்திருக்கிறோம். சரி, இந்த வருஷம் பூராவே தேவன் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஆசீர்வதிச்சிருந்திருக்காரு. எல்லாரையும் வந்து பலத்தோட சுகத்தோடு கொண்டு வந்து வச்சிருக்காரு. கண்டிப்பா நான் தேவனுக்கு ஒவ்வொரு தடவையும் நன்றி சொல்லுவேன். அதை நான் என்னுடைய வீடியோல நான் அப்படியே ஷேர் பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்காகவும் நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கேக்கை கட் பண்ணலாம். Happy Christmas. Happy Christmas and Advance. Happy New Year. Happy Christmas. இந்த இடத்துல அப்படி விட்டு. சூப்பர் சாஃப்ட்டா வந்திருக்குங்க கேக். டேரன் கரெக்ட்டா எடுத்துருவியா? ஓகே, டேரனே எடுக்கிற அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குங்க. சூப்பர்ங்க. சாச்சிட்டான்டா. ஏன் நிமித்தி வைக்காம? அதுக்கு தான் டேரன் எடுக்கிற அளவுக்கு. இங்க பாருங்க, கேக் ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. சூப்பரா ரெடியா இருக்கு. ஃப்ளஃபியான கேக். ஓகே, சூப்பர். இது ரேஷ்மாக்கு. நாங்க வந்து ஏசியை போட்டுட்டு இருக்கோம், இல்லனா எல்லாம் மெல்ட் ஆயிடும்னு தாங்க. அதனால ரூமுக்கு வந்துட்டோம். சூப்பரா இருக்குங்க கேக். இப்போ எனக்கு இந்த டேரன் பாருங்க, கேக் க்ரீமை வலிக்க, ஐஸ் கேக் க்ரீம் வலிக்க ஆரம்பிச்சிட்டா. வேலையே அதான். இந்த கேக் செய்ய ஆரம்பிச்சதுனால எல்லா க்ரீமையும் அவன் தான் வாயில விட்டுருக்கான். இது வேற அப்படியெல்லாம் இல்ல. அப்ப எப்படி இவ்வளவு? ஓகே, நம்ம இப்போ வந்து ஜாலியா கேக் சாப்பிடலாம். ஆமா, எடுத்துக்கோ.
ரேஷ்மா எடுத்துக்கோ, டேரன் எடுத்துக்கோ. நம்ம போன வருஷத்துக்கு முந்தின தடவை ஒரு கேக் செஞ்சோம்ல மம்மி. நான் கேக் பண்ணேன். அது ரவா கேக் செஞ்சேன். இதுதாங்க நம்ம கரெக்டா Black Forest கேக் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கு. நான் கட் பண்றேன், இவங்க வேணாம் நம்மளே இருக்குல்ல. எப்படி டேரனுக்கு ரொம்ப பிரியமானது கேக்கு தாங்க. பாருங்க, அவன் ரொம்ப இஷ்டமா சார். டேரன் எப்படி இருக்கு? நான் உன்ன டேஸ்ட் பார்க்கல, எப்படி இருக்கு சொல்றேன். வாயத்தோட தம்பி சூப்பர்ங்க, அப்படியே சாஃப்டா இருக்கு. என்னங்க நம்ம கடையில போய் கேக் வாங்குறோம், ஆனா நம்ம வீட்ல ரொம்ப ரொம்ப சிக்கனமா செய்யறது தான். ரொம்ப வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ரொம்ப சூப்பராவே வந்திருக்கு. மெல்ட் ஆகுது. ஓ கடலாமா இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த கேக்க நிக்குது இல்லம்மா, அப்போ உருகுறது தான் அர்த்தம். சூப்பருங்க. நான் என்ன செஞ்சிருக்கணும், பெட்ரூம்ல வந்து பீட் பண்ணி உடனே வச்சிருக்கோம். அங்க ஓடிஜியோட அந்த பேக்கிங் பண்ண ஹீட் எல்லாம் அங்க இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஹீட்டுக்கு அதுக்கு தான் சீக்கிரமா உருகிடுச்சு. கேக்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அப்பையில இருந்தே பண்ணியிருந்தோம்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமா, கேக் வெட்டும்போது கண்டிப்பா சொல்லணும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். Thank you. இப்போ கொண்டு போய் நான் ஃப்ரீசர்ல வைக்க போறேங்க. எங்க பாவா ஒண்ணும் வரல, காலையில வெளியே போனாரு. அவருக்கு வந்தோடனே இது சர்ப்ரைஸா நான் வெட்டி கொடுக்க போறேன்.